ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஜிவிடிஎன்பிஎஸ்சி அகாடமி. இன்றைக்கி வந்து நம்ம நவம்பர் மந்தோட கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். தினமணி நியூஸ் பேப்பரில் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். நவம்பர் 2 என்ன கொடுத்துருக்காங்க கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம் வாங்க. சர் கிரீக் பகுதி, இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே இருக்கிறது தான் சர் கிரீக் பகுதி. இதில் வந்து நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு அங்குலம் கூட விட்டு தர முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த பிளேஸ்னால் குஜராத்தில் கட்ச் டிஸ்ட்ரிக்ட். நம்ம நாட்டோட முதல் உள்துறை அமைச்சர் யார்? சர்தார் வல்லபாய் பட்டேல். அவங்களோட பர்த்டேவாக என்ன செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா தேசிய ஒற்றுமை தினம். இந்த டேட்டுனா அக்டோபர் 31. அக்டோபர் 31 தான் நம்ம வந்து தேசிய ஒற்றுமை தினமாக செலிப்ரேட் பண்ணுறோம். அது வந்து சர்தார் வல்லபாய் பட்டேலோட பர்த்டே. அவங்க தான் வந்து நாட்டோட ஃபஸ்ட்டு உள்துறை அமைச்சர். அடுத்து கல்வான் பள்ளத்தாக்கு. கல்வான் பள்ளத்தாக்கு எங்கே இருக்குன்னா லடாக். அடுத்து ஒரு தினமணி நியூஸ் பேப்பரில் குரல் கொடுப்பாங்கல்ல, அதையும் பார்த்துடலாம். இதுவும் கேட்க சான்ஸ் இருக்குது. தேரற்க யாரையும் தேராது தேர்ந்தபின் தேறுக தேரும் பொருள். தேரற்க யாரையும் தேராது தேர்ந்தபின் தேறுக தேரும் பொருள். அடுத்து போதையில்லா சமூகம் சாத்தியமே அப்படிங்கிற ஹெட்டிங் கீழே வந்தால் நியூஸ் பார்க்கலாம். நம்ம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் எதெல்லாம் கேட்க வாய்ப்பு இருக்கோ அதை தான் வந்து நம்ம கொடுக்குறோம். 1985 போதைப்பொருள் தடுப்பு சட்டம். 1985 தான் போதைப்பொருள் தடுப்பு சட்டம் கொண்டு வந்தாங்க. மது அதிக மருந்துவோர் பட்டியலில் நம்ம தமிழ்நாடு எத்தனாவது பிளேஸ் அப்படின்னா 16th பிளேஸு. மது அதிக மருந்துவோர் பட்டியலில் நம்ம தமிழ்நாடு எத்தனாவது பிளேஸ்னா 16th பிளேஸு. மது விலக்கில் எது ஃபஸ்ட்டு, எந்த ஸ்டேட் ஃபஸ்ட்னா குஜராத், பீகார், நாகாலாந்து, மிசோரம். ஃபஸ்ட்டு குஜராத், செகண்டு பீகார், தேர்டு நாகாலாந்து, ஃபோர்த்து மிசோரம். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? குஜராத், பீகார், நாகாலாந்து, மிசோரம். எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? ஜிபிஎன்எம் மது விலக்குக்கு ஷார்ட்கட்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து 2003 ஒரு ஆக்ட் கொண்டு வந்தாங்க. என்ன ஆக்ட்னா மத்திய அரசோட சிகரெட் மற்றும் புகையிலை பொருள் தடுப்பு சட்டம். மத்திய அரசின் சிகரெட் மற்றும் புகையிலை பொருள் தடுப்பு சட்டம் எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 2003. மாநிலங்கள் தினம் எப்போ செலிப்ரேட் பண்ணுறோம்? நவம்பர் 1 மாநிலங்கள் தினம் செலிப்ரேட் பண்ணுறோம். மாநில மறுசீரமைப்பு சட்டம் 1956 தான் மாநில மறுசீரமைப்பு சட்டம். மாநில மறுசீரமைப்பு சட்டம் 1956. மதராஸ் மாகாணத்திலேருந்து தான் ஆந்திரா, கர்நாடகா, கேரளாலாம் பிரித்தாங்க 1956 நவம்பர் 1. ஏகேகேன்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அதே மாதிரி பஞ்சாப், ஹரியானாவும் 1966 நவம்பர் 1 பிரிச்சிருக்காங்க. ஆயுஷ்மான் பாரத் திட்டம். இதில் பயனாளிகளோட ஏஜ் என்னன்னா 70. அடுத்து வந்து வடகொரியாவோட ஒரு புதிய ICBM ஏவுகணையோட நேம் என்னன்னா ஹூவாசாங் 19. அடுத்து 67th காமன்வெல்த் பாராளுமன்ற மாநாடு எங்கே நடைபெற்றுச்சுன்னா ஆஸ்திரேலியா, சிட்னி நகர். 67th காமன்வெல்த் பாராளுமன்ற மாநாடு எங்கே நடந்துச்சுன்னா ஆஸ்திரேலியா. ஒத்துழைப்பு மாநாடு நடந்திருக்கு. அதில் வந்து தாய்லாந்து வெளியுறவு அமைச்சரோட ஜெய்சங்கர் இருந்திருக்காங்க. நம்ம வெளியுறவுத்துறை அமைச்சர் தான் ஜெய்சங்கர். அடுத்து பிம்ஸ்டெக்கில் என்னென்ன நாடுகள்லாம் இருக்குது அப்படின்னா இந்தியா, இலங்கை, பங்களாதேஷ், மியான்மர், தாய்லாந்து, நேபாளம், பூட்டான். இதுதான் பிம்ஸ்டெக். எங்கே நடைபெற்றுச்சுன்னா இந்தியா. அதுக்கு தலைமை பொறுப்பு வந்து தாய்லாந்து. இந்த வருஷத்தோட வருடாந்திர உச்சி மாநாடு நடைபெற்றது எங்கன்னா தாய்லாந்தில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு வந்து நவம்பர் மந்தோட கரண்ட் அஃபேர்ஸ் கண்டினியூ பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.